ஆலயம் எழுப்ப வேண்டி தேவமாதா கொடுத்த திருக்காட்சிகள். கஸ்திப்படுகிறவர்களின் தேற்றரவு மாதா. 1641 கெவ்லா நகரில் ஜெர்மனியில் ஹென்ரிக் புஸ்மான் என்ற நபருக்கு இங்கே எனக்கு ஒரு ஆலயம் கட்டு என்ற பெண்ணின் குரல் 3 முறை வெவ்வேறு தினங்களில் கேட்டது. தனது ஏழ்மையின் காரணமாக ஹென்ரிக்கால் எதுவும் செய்ய இயலவில்லை. ஆனால் இதற்காக சிறிது பணம் சேர்த்து வைத்தார். ஹென்ரிக்கின் மனைவி மிஷேல் கனவில் ஒளியின் நடுவில் ஒரு திருத்தலமும் அது லக்சம்பர்க் அன்னையின் திரு ஓவியமும் கண்டார். இத்திரு ஓவியத்தை முன்பே மிஷேல் வாங்க முயற்சித்திருப்பார். ஆனால் பண பற்றாக்குறைவால் வாங்க இயலவில்லை. இந்த கனவை ஹென்ரிக்கிடம் கூறினார். பின்னர் பங்கு தந்தையான ஜோஹன் ஷிங்கிடம் கூறி ஆலயம் எழுப்ப முடிவெடுத்தனர். மிஷேலின் கனவின் அடிப்படையில் 1642 ஆலயம் எழுப்பி அதில் தேவமாதாவின் திரு ஓவியம் வைக்கப்பட்டது. குணப்படுத்தும் அன்னை. 1515 பிரான்ஸ் நாட்டில் ஏஞ்சலஸ் சகாசன் என்ற பெண்ணிற்கு தேவமாதா காட்சி கொடுத்து, இங்கே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு, இவ்விடத்தில் என்னுடைய ஆசீர்வாதங்களை பொழிவேன், இதற்காக கடவுளுக்கு நன்றி கூற மறவாதீர்கள் என்றார். 1540 ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது.